ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சாம்பார் சாதத்துக்கான பொடி ஒன்று அரைச்சி எடுத்துக்கணும். அந்த விழுதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா, மிளகு, கடலைப்பருப்பு, முழு தனியா, சீரகம், வெந்தயம், தேங்காய். இதெல்லாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது எந்த இன்க்ரீடியண்ட்டும் கருகாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அழாக்கு அரிசிக்கு அரை அழாக்கு பருப்பு எடுத்துருக்கேன். அதை சீரகமும் மஞ்சத்தூளும் போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு குழைவாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பச்சை மிளகா, வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, கூட தக்காளி, நம்ம அரைச்ச விழுது, அப்புறம் காய்கறி நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு போடுற காய் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு வதக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அரிசி பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு அதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணதையும் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. அந்த ஒரு விசில்லையே உங்களுக்கு காய் வெந்து வந்துடும். காய் வெந்து வந்த பிறகு புளி இந்த அளவு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மினிமலாக போட்டால் போதும். அந்த புளி தண்ணியும் அதில் விட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தாளிப்புக்கு வந்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் நெய் விட்டு, ஒன்று இல்லை 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து, நம்ம வேக வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துருந்தோம் இல்லையா, மறுபடியும் காய் போட்டு அதே சாதத்தில் இந்த தாளிப்பை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல்லோட ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி நான் சர்வ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்குமோ கூட எது வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மஷ்ரூம் ஃப்ரை ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதுவும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.